உங்கள பல பேர் கண்டிப்பா சர்வம் மாயா மூவி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மூவில பிரபேந்து அண்ட் மாயா மேத்யூவோடைய ரோல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பட் எனக்கு அந்த மூவில அதையும் தாண்டி ஒரு சீன் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அந்த மூவில வந்து பிரபேந்துக்கு வந்து அவங்க அப்பா மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். கடைசி நேரத்தில் அவங்க அம்மா கூட இருக்க முடியல, அதுக்கு வந்து அப்பா தான் காரணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறபோது அதுக்கு முன்னாடி சீனில் கூட ஒரு டைம் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வரும்போது அதில் வந்து அவரை வந்து அப்பான்னு சொல்லி பேசியிருக்க மாட்டாங்க. அதுவே ஆஃப்டர் அவங்க 2 பேரும் அப்பா வந்து இது வேணும்னே பண்ணல, தென் அப்பாவும் ஃபீலிங்காக தான் இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சீனில் வந்து பிரபேந்த் வந்து அவங்க அப்பா கிட்ட சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து ரொம்ப ஆர்டினரியாக போயிருக்கும். ஆனால் அந்த சீனில் வந்து அவர் வந்து சாரின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்கிற போது அவங்க அப்பாவுடைய ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அந்த ஸ்மைல் வந்து அவருக்குள்ளே அந்த வலியை வந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு. தென் அந்த சீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்டினரியாக ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டியோட நல்லா அழகாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மூவியை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.